நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜெயலட்சுமி வெங்கடேசன். இன்றைய தகவலில் இன்று ஒரு அப்பாவும் பையனும் ஒரு ரூம்ல இருக்காங்க. அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, பையன் விளையாண்டுட்டு இருக்கான். பையன் போய் அடிக்கடி அப்பாவை தொந்தரவு பண்றான், என் கூட விளையாட வாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அப்பாவுக்கு அந்த நியூஸ் பேப்பரை படிச்சு முடிச்சே ஆகணும். அவர் என்ன பண்றாரு, நான் படிச்சுட்டு இருந்த அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு உலக வரைபடம் இருக்கு. அதை ஃபுல்லா நல்லா கிழிச்சு கீழே போட்டுட்டு, இதை நீ அரேஞ்ச் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நாம விளையாடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் நினைச்சாரு, அதை சரி பண்ண ரொம்ப நேரம் ஆகும், நம்ம அதுக்குள்ளாரே இந்த நியூஸ் பேப்பரை படிச்சு முடிச்சிருவோம்னு நினைச்சாரு. ஆனால் அவர் ஆச்சரியப்படும் அளவிற்கு அவர் கிழித்து போட்ட 5வது நிமிடமே அவன் அந்த நியூஸ் பேப்பர், அந்த உலக வரைபடத்தை சரி செஞ்சுட்டான். கூப்பிட்டான், வந்து பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி. அவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி தம்பி, எப்படி இவ்வளோ சீக்கிரம் முடிச்ச அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த பையன் சொன்னான், நீங்கள் கிழிச்சு போட்டீங்கல்ல உலக வரைபடம், அதற்கு பின் பக்கத்தில் ஒரு மனிதனின் முகம் இருந்தது. எனக்கு அமெரிக்கா எங்கே இருக்குது, ஆப்பிரிக்கா எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரு மனிதனின் முகத்தில் மூக்கு எங்கே இருக்கும், கண் எங்கே இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு மனிதனை சரி செய்தேன், இந்த உலகமே சரியானது என்றான். அதாவது ஒரு தனி மனித மாற்றம் அவனுடைய வாழ்க்கையவே மாற்றும். நீங்களாம் கேட்கலாம், எப்படி ஒரு தனி மனுஷனோட மாற்றம் அவனோட வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்றேன், கேளுங்க. 23 வயதில் பகத்சிங்கிற்கு ஏற்பட்ட மாற்றம்தான் அவனை இந்திய சரித்திரத்தில் இடம்பெற வைத்தது. 13 வயதில் முகலாய சக்கரவர்த்திக்கு ஏற்பட்ட மாற்றம்தான் அவரை அரியணையில் அமர்த்தியது. 14 வயதில் நெப்போலியனுக்கு ஏற்பட்ட மாற்றம்தான் அவரை பீரங்கி படையுடன் தளபதியாக்கியது. 13 வயதில் வீர சிவாஜிக்கு ஏற்பட்ட மாற்றம்தான் அவரை எதிர்நாட்டு கோட்டையை அடைய முடிந்தது. இவ்வாறு நாமும் மாற்றத்தை நம்மிடமிருந்தே ஆரம்பிப்போம். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. நன்றி.